Dear students, all of you welcome to science class. In this class, we will discuss unit number 15, nervous system. First, introduction of this lesson. One of the characteristic features of all living organism is response to stimulus. ஒவ்வொரு உயிரினங்களோட மிக சிறப்பான பண்பு என்ன அப்படின்னா ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ், சில தூண்டல்களுக்கு பதில் விளைவை ஏற்படுத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, பின்னாடி இருந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம திரும்புகிறோம். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா சில சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, உங்களை கூப்பிட்றாங்க. அப்போ அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணும்போது அதை ஹியர் பண்ணுறது உங்களுடைய ஹியர் பண்ணும்போது இம்மிடியேட்டாக திரும்புகிறீங்களா, இல்லை சவுண்ட் அப்படிங்கிறத ஸ்டிமுலஸும் நீங்கள் திரும்புகிறீங்களா இம்மிடியேட்டாக, தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ், பதில் விளைவை ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் ஒவ்வொரு உயிரினங்களோட மிக முக்கியமான பண்பு அப்படிங்கிறோம். இதில் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது என்ன, தூண்டல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். வெரி இம்பார்ட்டன்ட், சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட், புற சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது ஸ்டிமுலஸ். தட் ஆர் டிடெக்டட் பை ரிசப்டார் ப்ரெசன்ட் இன் பாடி. ஸோ இந்த ஸ்டிமுலஸை உணர்ந்து கொள்ள, டிடெக்ட்னா உணர்ந்து கொள்ள சில உணர் உறுப்புகள் உள்ளன. நம்ம ஹியூமன் பீங்ஸில், அனிமல்ஸில் பார்த்தோன்னா என்னென்னா ஏர், நோஸ், ஸ்கின், டங். ஸோ இதெல்லாமே சம் ஆஃப் த நோஸ், இதெல்லாம் ரெசப்டர். சில உணர் உறுப்புகள் வந்து என்ன பண்ணால் அந்த தூண்டல்களை வந்து என்ன பண்ணால் உணர்ந்து கொள்ளக்கூடியது. ஸோ அதுதான் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன், நோஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ரெசப்டார்ஸ்னோ கேன் சென்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மெல்ஸ், பலவிதமான வாசனைகளை உணர்ந்து கொள்வது யார் அப்படின்னா நம்மளுடைய ரெசப்டார்ஸ். அப்போ இங்கே ஸ்மெல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டிமுலஸ், சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட், புற சூழலில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து ஸ்மெல்ஸ் வருது, அதை சென்ஸ் பண்ணக்கூடியது நோஸ். ஸோ அதுதான் வாட் இஸ் கால்ட் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறோம். வாட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸுங்கிறது இதே சொல்லலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல், அதை சென்ஸ் பண்ணுறோம்னா, சென்ஸ் பண்ணுறோம், நோஸ் வழியாக சென்ஸ் பண்ணக்கூடிய ஃபீல் பண்ணுறோம்னா, ஓ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மெல்ஸ் அதர் அப்படின்னு சென்ஸ் பண்ணுறோம்ல. ஸோ தட் இஸ் கால்டு ரெஸ்பான்ஸ். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் இஃப் யூ டச் ஹாட் யூட்டென்சில், ஒரு சூடான பாத்திரத்தை தொடும்போது இம்மிடியட்லி வித்ட்ராயிங் ஹேண்ட் டியூ டு ஹீட். ஸோ வெப்பத்தினால் இம்மிடியட்டாக வந்து என்னென்னா அந்த ஹாட் யூட்டென்சில்ஸ்லேருந்து நம்மளுடைய கையை வந்து என்ன பண்ணுறோம்னா வித்ட்ரா பண்ணுறோம். இதில் ஹீட் அப்படிங்கிறத நம்ம ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறோம். இம்மிடியட்லி வி வில் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம அதுக்கான பதில் விளைவை இம்மிடியட்டாக ஏற்றுறோம். ஏன்னா உடனே வந்து அந்த பாத்திரத்துலேருந்து கை ஏற்றுறோம். தட் இஸ் கால்டு ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ், பதில் விளைவு அப்படிங்கிறோம். அதை பாருங்கள், அதை தான் சொல்லுவேன், ரெலவெண்ட் சேஞ்சஸ் இன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கனிசம் டு எ பர்டிகுலர் ஸ்டிமுலை ஆர் கால் தேர் ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூண்டல்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உயிரினங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதில் விளைவு, அப்படி தான் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் கால்ட் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் கால்ட் ஸ்டிமுலஸ், வாட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். தென் லிவிங் ஆர்கனிசம் ஷோ their respond to different kind of stimulus like light, heat, cold, sound, smell, taste, touch, pressure, pain or the force of gravity. So these are the different kind of stimulus in living organism to show their response. ஸோ இந்த ஸ்டிமுலஸ்க்கெலாம் என்ன பண்ணும் அப்படின்னா பதில் விளைவை ஏற்படுத்தும். என்னென்னா லிவிங் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் தம் பாருங்கள், சவுண்டு, இப்போ சவுண்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ அலாரம் வந்து க்ரியேட் ஆகுது, இம்மிடியட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இம்மிடியட்டாக நம்ம வேக்கப் ஆகிரோம்ல. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இன்னொன்று பாருங்கள், நம்மளுடைய டச் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய குதிங்காலில் பார்த்திங்கன்னா ஸோ டச் பண்ணும்போது இம்மிடியட்டாக அதை ஃபீல் பண்ணுறோம்னா தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். இன்னொன்று பார்த்தோன்னா லைட், ஒரு பிரைட் லைட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோ ஆகும்போது, எரியும் போது என்னாங்கன்னா நம்மளுடைய ஐயை வந்து இம்மிடியட்டாக வந்து என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணக்கூடியது. ஸோ தட் இஸ் வெரி மச். இன்னொன்று ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், ஸோ இதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, நம்ம ஃபீல் பண்ணுறோம்னா தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாமே டிடெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா ஹியூமன் சென்ஸ் ஆர்கன்ஸ், தட் இஸ் கால்ட் ஐ, ஏர், ஸ்கின், தென் டங் அண்டு நோஸ். நோஸ் வந்து நிறைய ஸ்மெல்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணோம். ஸோ டங்குங்கிறது நிறைய டேஸ்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியது. ஸ்கின்ஸ் வந்து ஏதாவது ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டச் பண்ணும்போது இதாகும். ஸோ ஏதாவது பெயின், சில காலில் வந்து முள்ளோ வேறு ஏதாவது டச் பண்ணும்போது என்னாங்கன்னா நமக்கு பெயினை ஏற்படுத்தக்கூடியது. ஏர், நிறைய சவுண்ட்ஸை ஹியர் பண்ணக்கூடியது.
ஸோ ஐ பார்த்துக்கிட்டோன்னா சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் ஆர் த ஹியூமன் சென்ஸ் ஆர்கன்ஸ். Some examples are there. Withdrawal of hand when we touch hot objects. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சூடான பாத்திரத்தை தொடும்போது என்னென்னா ஹாட் ஆப்ஜெக்ட்ஸை தொடும்போது இம்மிடியேட்டாக வந்து நம்மளுடைய ஹேண்டை வந்து வித்ட்ரா பண்ணுறோம், எடுத்துடுறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஹீட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டிமுலஸும் இம்மிடியேட்டாக வித்ட்ரா பண்ணுறோம், தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். ஆர் க்ளோசிங் த ஐஸ் வென் ஃப்ளாஷ்டு வித் பிரைட் லைட். ஸோ ஒரு பிரைட் லைட் இருக்குது, பிரைட் லைட்டை வந்து க்ளோஸ் ஆகுது, இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐயை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஐ சென்ஸ் சி லைட். நம்ம லைட்டை பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம சன்லைட்டை பார்க்கும்போதே நம்மளுடைய ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். இன் திஸ் கண்டிஷன் ஹீட் ஆர் லைட் இஸ் த ஸ்டிமுலஸ் டு விச் த பாடி ஷோ இட்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்மளுடைய உடல் பார்த்துக்கன்னா அதுக்கான பதில் விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் அலாரம் அந்த காதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஏர் சென்ஸ் ஹியர் சவுண்ட்ஸ். ஸோ நம்முடைய வந்து சவுண்டை வந்து ஹியர் பண்ண. தென் டச், பின்னாடி இந்த ஒரு ஆள் டச் பண்ணும்போது அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், டேர்ன் பண்ணுறோம்ல. தென் ப்ரெஷர், கீழே காலில் ஏதாவது முள் குத்திட்டுன்னு வச்சுக்கோ, ஸ்க்ரீம், உடனே வலிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, தட் இஸ். தென் டெம்பரேச்சர், ஏதாவது ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பண்ணும்போது மூவ் ஹேண்ட்ஸ் அவே, நம்மளுடைய கையை வந்து இம்மிடியேட்டாக எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் அண்ட் டேக் ரெஸ்பான்ஸ். Then to provide the correct response to a stimulus, அதாவது இது மிக முக்கியமானது, ஒவ்வொரு தூண்டல்களுக்குரிய பொருத்தமான ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் வரணும்னா இம்மிடியேட்டாக கையை வித்ட்ரா பண்ணுறோம்னா தட் இஸ் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ் டு எ ஸ்டிமுலஸ். இட் இஸ் நெசசரி தட் ஆல் த ஆர்கன்ஸ் ஒர்க் டுகெதர் இன் எ ப்ராப்பர் கோஆர்டினேட்டட் மேனர். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருங்கிணைந்து காணப்படுவது மிக முக்கியமானது. ஸோ அதை தான் பக்கம் பாருங்க. திஸ் ஒர்க்கிங் டுகெதர், எல்லா உறுப்புகளும் ஒருங்கிணைந்து காணப்படணும். ஹியூமன் பாடியில் பார்த்துக்கிட்டோன்னா எல்லா செல்ஸ் அண்டு ஆர்கன்ஸ் பாருங்கள். திஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப் வேரியஸ் ஆர்கன் இன் எ சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்டு அண்ட் எஃபிஷியன்ட் வே டு ப்ரொடியூஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ். ஸோ வெவ்வேறு விதமான தூண்டல்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொருத்தமான, அதாவது பொருத்தமான அப்படின்னா சரியான ப்ராப்பர் பொருத்தமான சில துலங்கல்களை வந்து என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே எப்படி இருக்கணும், பல்வேறு உறுப்புகள் எப்படி இருக்கணும், சிஸ்டமேட்டிக் அப்படின்னா முறையாக, சிஸ்டமேட்டிக்னா முறையாக, தென் கண்ட்ரோல்டு அண்ட் எஃபிஷியன்ட், முறையாக வரிசையாக கட்டுப்பாடோடு ஸோ இருக்கக்கூடியது மிக முக்கியமானது. இதுக்கு பேர் என்ன பேர்னா கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷனுங்கிறது ஒருங்கிணைவு. அப்போ இந்த செயல்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிமுலஸ்க்கு கரெக்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்னா நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் என்ன பண்ணணும், ஒர்க் டுகெதராக இருக்கணும். தட் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன். அடுத்து பாருங்கள், இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் த கோஆர்டினேஷன் பிட்வீன் த வேரியஸ் செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் தேர் டைவர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு மெயின்டைன் த ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த கோஆர்டினேஷன் பிட்வீன் வேரியஸ் செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ், அதாவது எல்லா செல் மற்றும் உறுப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைவு எது மூலமாக நடக்குது பார்த்தோன்னா டு மெயின்டைன் ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ். நம்ம உடலில் உள்ள எல்லா செயல்களையும், நம்மளோட உள்ள எல்லா செல்கள் அண்ட் உறுப்புகள் எல்லாமே ஒருங்கிணைந்து பணியாற்றுவது தான் நம்ம என்ன சொன்னால் ஹோமியோஸ்டாசிஸுங்க, தன்னிலை காத்தல் அப்படிங்கிறோம். வாட் இஸ் மீன் ஹோமியோஸ்டாசிஸ்? மெயின்டைன் ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளுடைய உயிரியல் செயல்பாடுகளை வந்து என்ன பண்ணுதோ அப்படின்னா பராமரிக்கக்கூடியது யார் அப்படின்னா, எப்படி பராமரிக்கணும், எல்லா செல்களும் ஆர்கனும் ஒருங்கிணைந்து காணப்பட வேண்டும். ஸோ தட் இஸ் கால் ஹோமியோஸ்டாசிஸ். மறக்காதீங்க, ஸ்டிமுலஸ்னால் என்ன, ரெஸ்பான்ஸ்னால் என்ன, கோஆர்டினேஷன் ஒருங்கிணைவுனா என்ன, ஹோமியோஸ்டாசிஸ் தன்னிலை காத்தல், வெரி இம்பார்ட்டண்ட். மெயின்டைன் ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ் with the help of the coordination between various cells and organs, that is called homeostasis, தன்னிலை காத்தல். தென் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கோஆர்டினேஷன் நடக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். த நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூஸ், நரம்பு திசுக்களால் ஆனது. நரம்பு மண்டலம் எது என்பது எதனால் ஆனதுன்னா நரம்பு திசுக்களால் ஆனது. இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் 3 டிஸ்டிங்க்ட் காம்பனன்ட்ஸ். இதில் பார்த்தோன்னா 3 மிக முக்கியமான உட்கூறுகள் உள்ளன. என்னெல்லாம் பார்த்தா நியூரான்ஸ், நரம்பு செல், நியூரோகிலியா அண்டு நர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு நாரிழைகள். இந்த 3மே தான் இருக்குது. அப்போ நர்வஸ் சிஸ்டத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, நியூரான்ஸ்,
நியூரோகிலியா அண்டு நர்வ் ஃபைபர்ஸ். இந்த மூணும் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் நியூரான் ஆர் நர்வ் செல்ஸ். நியூரான் அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, நர்வ் செல், நரம்பு செல்கள் அப்படிங்கிறோம். பாருங்கள் நியூரான் என்ன பண்ணுங்க, a neuron or nerve cell is the structural and functional unit of the nervous system. அதாவது நரம்பு மண்டலத்தோட அமைப்பு மற்றும் செயல் அலகு என்ன அப்படின்னா நியூரான். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், ஸோ நோட் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் த லாங்கஸ்ட் செல் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ மனிதனோட உடலில் மிக நீளமான செல் என்ன அப்படின்னா நியூரான் அல்லது நர்வ் செல்ஸ் அப்படிங்கும். இதனுடைய லென்த் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, 100 மைக்ரோமீட்டர். எவ்வளவு? 100 மைக்ரோமீட்டர். ஸோ இதனோட லென்த் பார்த்தோன்னா ஸோ நார்மலாக 100 மைக்ரோமீட்டர். These cells are highly specialized to detect, receive and transmit different kind of stimulus. ஸோ இதனுடைய நியூரானோட மிக முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ அதனோட மிக முக்கியமான பாருங்கள், செல்ஸை வந்து என்ன பண்ணோம், தி ஹைலி ஸ்பெஷலைஸ்டு நர்வ் செல்ஸ் டு டிடெக்ட் பண்ணோம், ரெசீவ் பண்ணி அண்ட் டிரான்ஸ்மிட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ், வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு மாரி, ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அதாவது நம்மளோட உடல் உறுப்புடைய செல்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான, அதாவது டிஃப்ரெண்ட் பல்வேறு விதமான தூண்டல்களை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரெக்ட் பண்ண, அறிவதற்கும் அதை வந்து உணரவும், ஸோ கடத்துவதற்கும், சரி ஸோ அந்த டிரான்ஸ்மிட் கடத்துவதற்கும் ஒரு மிக முக்கியமான செல் தான் என்ன சொல்கிறோன்னா நர்வ் செல்ஸ் அப்படிங்கிறோம். இன்ஃபர்மேஷன் இஸ் கண்டக்டட் த்ரூ neurons in the form of electrical impulse from one part of the body to another body. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இங்கே என்ன சொல்லணும்னா தகவல்களை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தும். எது? நியூரான்ஸ். ஸோ எது எப்படி கடத்தும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், ஒரு மின் தூண்டல்களாக வந்து கடத்தக்கூடியது, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி. ஸோ நம்மளுடைய பாடியில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி பாடியில் பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து இருக்கும், ஃப்ரம் ஒன் பார்ட் டு அனதர் பாட்டுக்கு வந்து இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த நியூரான்ஸோட மிக முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? டிரான்ஸ்மிட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், மின் தூண்டல்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் தான் என்னப்பா இந்த நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ மறக்காதீங்க, தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், நம்மளுடைய பாடியில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து இருக்கக்கூடியது. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா நியூரோகிலியா. நியூரோகிலியாங்கிறது இஸ் ஆல்சோ கால்டு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதர்வைஸ் நோன் அஸ் கிளியல் செல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, தே ஆர் நான் எக்ஸிட்டிங் சப்போர்ட்டிங் செல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இது வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆஃப் த ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நர்வஸ் நியூரான்ஸ், இது அனதர் நியூரான்ஸ். இந்த ரெண்டு நியூரான்ஸில் பார்த்துக்கிட்டோன்னா இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று டென்ட்ரான்ஸ், செல் பாடி, இதுக்கு பேர் ஆக்ஸான்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆக்ஸானையும் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளக்கூடிய ஒன்று தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூரோகிலியா. இதுதான் நம்ம நியூரோகிலியா அப்படிங்கிறோம். இட்ஸ் சப்போர்ட்டிங் செல் ஆஃப் த நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸோட சப்போர்ட்டிங் செல், நியூரானோட சப்போர்ட்டிங் செல் என்ன? ஒன் மோர் கொஸ்டின் கேட்பாங்க. சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தோட துணை செல்கள் என்ன அப்படின்னா நியூரோகிலியா. தே டூ நாட் இனிஷியேட் ஆர் கண்டக்ட் நர்வ் இம்பல்ஸ். இதனுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தர் நோ கண்டக்ட் நர்வ் இம்பல்ஸ், மின் தூண்டல்களை வந்து என்ன பண்ணாது, கடத்தாது. அதுதான் மிக முக்கியமானது. ஸோ இதுதான் அந்த ஆக்சானில் இருக்கக்கூடிய இந்த கிளியல் செல்ஸ் அல்லது நியூரோகிலியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன? நர்வ் ஃபைபர்ஸ். நர்வ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நரம்பு நாரிழைகள் அப்படின்னு. என்னது? நரம்பு நாரிழைகள். ஸோ த நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் த லாங் ஸ்லெண்டர் ப்ராசஸ் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இதான் நியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த நியூரானில் அந்த ஆக்சான் அப்படிங்கிறோம், இன்னொன்று டென்ட்ரான்ஸ் இருக்குது. இதை தான் மேக்ஸிமம் இந்த ஆக்சானை தான் நம்ம என்ன சொல்லலாம் நர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு நாரிழைகளுக்கும். இது எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கக்கூடியது, லாங், வெரி லாங் அண்ட் ஸ்லெண்டர், மென்மையான ஒரு மிக முக்கியமானதாக நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ இந்த மெல்லிய செயல்படும் பகுதி தான் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறோம். ஏ நம்பர் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் பண்டில்டு அப் டுகெதர் டு ஃபார்ம் நர்வ்ஸ். ஸோ இது எல்லாமே, ஸோ இந்த ஃபைபர்ஸ் எல்லாமே சேர்ந்து எதான் மாறும் அப்படின்னா நர்வ்ஸ், ஸோ நரம்புகளாக செயல்படக்கூடியது. இந்த நர்வ் ஃபைபர்ஸ், இந்த நரம்பு நாரிழைகள் எல்லாமே பண்டில், ஒரு கற்றையாக, ஒரு குரூப்பாக சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுன்னா ஸோ நரம்பு நாரிழைகளை ஃபார்ம் பண்ணும். இதுதான் நர்வஸ் சிஸ்டம். நர்வ் செல்ஸ் ஆர் நியூரான்ஸ், நியூரோகிலியா, தென் நர்வ் ஃபைபர்ஸ்.